ஏன் இது வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்சஸ் ஆகும்போது, இந்த மாரி நமக்கு முகத்துல இந்த ரோமங்கள் வர்றது ரொம்பவே ஜாஸ்தி. அதுவும் பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை நம்மளுடைய சினைப்பையில நீர்க்கட்டி இருக்கிறதுனாலயோ, இல்ல நமக்கு வந்து இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா, நல்லா அவங்களுக்கு அந்த ரோமங்கள் வந்து அதிகமா இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்சஸ்னாலயும் நெறைய பெண்களுக்கு சின்ன வயதிலேயே வந்து இந்த மாதிரி அந்த முடி முகத்துல ஜாஸ்தி இருக்கிறத பார்க்கலாம். இத வந்து எப்படி நம்ம சரி பண்றது? என்னதான் நம்ம வந்து எக்ஸ்டர்னலா எவ்வளவு விஷயங்கள் பார்த்தாலும், இன்டர்னலா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணணுங்க. அதாவது என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம சாப்பிடுற உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜனை எப்படி நமக்கு பேலன்ஸ் பண்ணி தரணும்? அதுக்கான உணவுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தண்ணி நிறைய குடிக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலிஃபிளவர், கோஸ், ப்ரொக்கோலி இது எல்லாமே வந்து குரூசிஃபெரஸ் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். பட் தைராய்டு ப்ராப்ளம் இல்ல இருந்தோ முகத்துல வந்து ரோமங்கள்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸை அதிகமா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது.